ஜப்பான்ல டோக்கியோல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன அப்டின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 குழந்தை பொறக்குறாங்க. அந்த 2 குழந்தையில பணக்கார வீட்டு குழந்தைய ஏழை வீட்லயும், ஏழை வீட்டு குழந்தைய பணக்கார வீட்லயும் சொல்லிட்டு தவறுதலா மாத்தி ஸ்வாப் பண்ணி குடுத்துர்றாங்க. இது ஒரு பெரிய அதிர்ச்சிய அந்த நாட்ல கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? இந்த மாத்துனதுக்கு அப்புறம் என்னலாம் நடந்துச்சு? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி 1952 இந்த டைமில் ஜப்பானில் டோக்கியோவில் ஒரே ஹாஸ்பிட்டலில் 2 குழந்தை பிறக்குது. அதாவது ஒரு குழந்தை பணக்கார வீட்டு குழந்தை, ஒரு குழந்தை ஏழை வீட்டு குழந்தை. அந்த பணக்கார வீட்டு குழந்தை அப்படின்னா கல்வி, பணம், அதாவது எல்லாத்துலேயுமே ரொம்பவே பணக்கார குழந்தை. ஏழை வீட்டு குழந்தை அப்படின்றனாங்களா, அந்த ஏழை வீட்டில் ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரே ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது. அப்படி குழந்தை பிறக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலில் தவறுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய ஸ்வாப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதாவது பணக்கார வீட்டு குழந்தைய இந்த ஏழை வீட்லேயும், ஏழை வீட்டு குழந்தைய பணக்கார வீட்லேயும் ஸ்வாப் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, குழந்தை எடுத்துகிட்டு போகிறாங்க, வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா வளர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைங்க ஒரிஜினல் அப்பா அம்மா இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்பி நல்லாவே வளர்த்துட்ருக்காங்க, நல்லாவும் வளர்ந்துட்டும் இருக்குது. அப்படி வளர்ந்துட்டே இருக்க அந்த சுச்சுவேஷனில் இந்த ஏழை வீட்டு சொன்னல, இந்த ஏழை வீட்டில் இருக்க குழந்தைக்கு டவுட் வருது. என்ன அப்படின்னா நம்ம உடைய அப்பா அம்மா இவங்க தானா? அதாவது அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தையோட பிஹேவியர்லேருந்து இருக்கிற இதுலேருந்து எல்லாமே ஒரு டவுட் இருக்குது. எப்படி இது நம்ம உண்மையாலே நம்ம அப்பா அம்மா இவங்க தானா அப்படின்ற மாதிரி சில டவுட்லாம் வரவே அந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா, சில வருஷங்களுக்கு கழித்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன். அதாவது அவருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆகுது. இல்லை இவங்க பேரண்ட்ஸ் கிடையாது, ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகி, அந்த பணக்கார வீட்டு இருக்காங்கல்ல அப்பா அம்மா, அவங்க தான் இவங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிய வருது. இவருக்கு தெரிய வந்தோடனே அவர் ரொம்பவே ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே கோர்ட்டில் ஹியரிங்ஸ் வருது. ஹியரிங்ஸ் வந்தோடனே இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் செஞ்ச ஒரு தப்புனால என்னோடய வாழ்க்கை ரொம்பவே மாறி போச்சு. நான் என்னோடய ஒரிஜினல் அப்பா அம்மா கூட இருந்திருந்தேன்னா என்னோடய லைஃப் நல்லாவே இருந்திருக்கும். பட் இங்கே இருந்ததுனால நான் ரொம்பவே வறுமையில் கஷ்டப்பட்டு ரொம்பவே என்னோடய வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் ரொம்பவே எடுத்து வைக்கிறாரு. அப்படி எடுத்து வைக்கும்போது கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாமே விசாரித்து அந்த ஹாஸ்பிட்டல் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த காம்பன்சேஷன் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பியில் ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட இதை அவருக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு சொன்னல, அந்த டைமில் சரி ஓகே இதுக்கப்புறமாவது அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா கூட வாழ்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைமில் அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா இறந்தும் போயிருக்காங்க. அதாவது இந்த கோர்ட் ஹியரிங்ஸ் எல்லாம் முடிக்க கிட்டத்தட்ட 2013 தான் ரிசல்ட் வருது. இந்த டைமில் அவருடைய ஒரிஜினல் அப்பா அம்மா எல்லாமே இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவரால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கதா ஒரு நியூஸ் ரீசெண்டாக நான் பார்க்கும்போது படிக்க முடிஞ்சது. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த விஷயம் ஆல்ரெடி ஒரு மூவி, ஐ திங்க் வைகுண்டபுரம் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லு அர்ஜுன் நடிச்சிருப்பார். அந்த மூவியில் இருக்க சிமிலர் கான்செப்ட் தான் இங்கே நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Bye-bye.